இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 28ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித தாமஸ் அக்வைனஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிற மறைவல்லுநர்கள் மற்றும் புனிதர்களில் மிக முக்கியமாக கருதப்படுபவர் தான் இந்த புனித தாமஸ் அக்வைனாஸ். இவர் பிறந்தது இத்தாலி தேசத்துல கிபி 1225 ஆண்டு. ஒரு அரச குடும்பத்தோடு நெருக்கமுடைய பிரபுத்துவ குடும்பத்துல பிறக்கிறார். மிக இளைய வயதிலே அறிவும் ஞானமும் நிறைந்தவராக இவர் இருக்கிறார். அதனால 10 வயதிலேயே இவர் பல்கலைக்கழகத்திற்கு படிப்பிற்காக அனுப்புகிறார்கள். அங்கு குருவாக அவர் மாற வேண்டும் என்கிற தன்னுடைய ஆசையை தன்னுடைய தந்தையிடத்துல தெரிவிக்கிறார். எங்கே தன்னுடைய மகன் குருவாக மாறிவிடுவானோ என்று பயந்து பல்கலைக்கழகத்திலிருந்து அவரை அழைத்து வீட்டு சிறையில வைக்கிறார். வீட்டு சிறையில வைத்து குருவாக மாற வேண்டும் என்கிற எண்ணமே இவருக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக உலகப்போக்கான பல காரியங்களில் இவர் ஈடுபடுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, தனிமையில் இருந்தாலும் தன்னுடைய மூத்த சகோதரியுடைய உதவியினால் விவிலியத்தையும் இறையியலையும் மெய்யியலையும் கற்றுக்கொள்கிற ஒரு வாய்ப்பை பெறுகிறார். இப்படியாக வீட்டு சிறையில இருந்த இவர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கி எப்படியாவது ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஆன்மீக வேட்கையோடு இருக்கிறார். தன்னுடைய சகோதரி மற்றும் நண்பர்களுடைய உதவியோடு வீட்டு சிறையிலிருந்து ஒரு கூடையில வைத்து இவரை வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு உதவி செய்கிறார்கள். அங்கிருந்து நேரடியாக சென்று புனித டொமினிக்கன் துறவு சபையில சேர்ந்து அவர் 20வது வயதுல குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற பாரிஸ் நகருக்கு பேராசிரியராக அனுப்பப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, பேராசிரியராக அவர் அனுப்பப்பட்ட பிறகு அங்கு இவருடைய இறையியல் மற்றும் மெய்யியல் வகுப்புகளுக்கு மாணவர்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். கத்தோலிக்க திரு அவையில இறையியலுக்கும் மெய்யியலுக்கும் ஒரு பாதுகாவலராக, அனைத்து பேராசிரியர்களுக்கு ஒரு பாதுகாவலராக மற்றும் எழுத்து பணியில் இருப்பவர்களுடைய ஒரு பாதுகாவலராக இவர் அறியப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, நற்கருணையில இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிரசன்னத்தை பற்றிய பல்வேறு சர்ச்சைகளுக்கு இவருடைய எழுத்துக்கள் தான் கத்தோலிக்க திரு அவையில இன்று அளவும் விளக்குவதற்காக பயன்பாட்டில் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இன்றைய காலகட்டத்தில் கூட ஒவ்வொரு முறையும் நற்கருணை ஆராதனையின் போது இறுதி ஆசிரியருக்காக நம்ம பயன்படுத்துகிற மாண்புயர் என்கிற அந்த ஒரு பாடலினுடைய வரிகளுக்கு சொந்தக்காரரும் இந்த புனித தாமஸ் அக்வைனஸ் தான். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலத்துல ஒரு சில உதவியாளர்களோடு கத்தோலிக்க திரு அதனுடைய இறையியலை உறுதிப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட புத்தகம் தான் சும்மா தியோலஜிக்கா அப்படின்னு சொல்வார்கள். த சம்மரி ஆஃப் த தியாலஜி என்று சொல்வார்கள். இறையியலுடைய முழு உள்ளடக்கத்தையும் கொண்ட அந்த புத்தகத்தை எழுதியவரும் இந்த தாமஸ் அக்வைனஸ் என்பவர் தான். அன்புமிக்கவர்களே, தனக்கு இறைவன் கொடுத்த அறிவையும் ஞானத்தையும் கத்தோலிக்க திரு அவையினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே, இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக மட்டுமே பயன்படுத்திய ஒரு மாபெரும் புனிதர் இந்த புனித தாமஸ் அக்வைனஸ். இவருடைய பரிந்துரையால் நாமும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும், இவரை போல இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை பயன்படுத்தி இறைவனை மகிமைப்படுத்த வேண்டிய ஒரு வரத்திற்காகவும் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல விதைப்பவர் உவமை தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விதைப்பவர் விதைக்க செல்கிறார். அந்த விதைப்பவர் கடவுள், விதைகள் இறை வார்த்தை. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விதைகள் 4 விதமான நிலத்துல விழுகின்றன என்பதையும் பலமுறை நம்ம உங்களுக்காக கூறியிருக்கிறோம். விதைகள் என்பது இறை வார்த்தை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. முதலில் விழுகிற விதைகள் பாதையோரத்துல விழுந்த விதைகளாகவும், இரண்டாவது விழுந்த விதைகள் என்பது பாறை மீது விழுந்த ஒரு விதையாகவும், மூன்றாவது விழுந்த விதைகளானது முட்கள் நிறைந்த ஒரு பகுதியில விழுந்த விதையாகவும், நான்காவது தான் நல்ல நிலத்துல விழுந்த விதை என்றும் நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். பாதையோரம் விழுந்த விதைகளை பறவைகள் கொத்து சென்று விட்டன. மண்ணுலகில் இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்துல விதைக்கப்படுகிற நேரத்துல இந்த பறவைகளைப் போல இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற தேவையில்லாத உலகத்தினுடைய மாய கவர்ச்சிகள் அல்லது சாத்தானுடைய தேவையில்லாத தூண்டல்கள் இன்றைக்கு இறை வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விடக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். இரண்டாவது, பாறை மீது விழுந்த விதைகள். விளை நிலங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றன. ஆனால் உள்ளம் இறுகி போயிருக்கிற ஒரு காரணத்தினால், உள்ளத்துல தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத மனக்கலக்கங்களும் இருக்கிற ஒரு காரணத்தினால் வேறு ஊன்ற முடியாமல் இறை வார்த்தை வீணாக போய்விடுகிறது. இரண்டாவது நிலம் என்று நான்
உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மூன்றாவது, முட்புதரில் விழுந்த விதைகள். அந்த நிலத்திலும் விதைகள் மகிழ்ச்சியோடு வரவேற்கப்படுகின்றன. ஆனால் முட்புதர்களைப் போல இந்த உலகத்தினுடைய கவலைகள், இந்த உலகத்தில் ஏற்படுகிற தேவையில்லாத அச்சம், பயம் இவைகள் இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்துல வளர விடாமல் செய்கின்றன என்பதைத்தான் நம்ம வழக்கமாக நம்ம புரிந்திருக்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, விதை இறை வார்த்தை, விதைப்பவர் இறைவன், விதைக்கப்படுகிற நிலம் நம்முடைய இதயம். இதுல எந்த குழப்பம் நமக்கு இருக்க வேண்டியதில்லை. இப்போ எந்த வகையான நிலமாக நம்ம இருக்கிறோம் என்பதும் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. பாதையோரத்தில் இருக்கிற பாதை நிலமாக நம்ம இருக்கிறோமா, அல்லது எதுவுமே முளைக்க முடியாத பாறை நிலமாக இருக்கிறோமா, அல்லது முட்புதர்கள் நிறைந்த ஒரு நிலமாக நம்ம இருக்கிறோமா, அல்லது நல்ல பலன் தரக்கூடிய பண்படுத்தப்பட்ட ஒரு நிலமாக நம்ம இருக்கிறோமா என்பதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. விதை என்கிற இறை வார்த்தை என்பது ஆற்றல் மிக்கது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது, இறைவனுடைய அருளை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொண்டு வரக்கூடியது, இந்த மண்ணுலக வாழ்க்கையில விண்ணுலக பயணத்தை நோக்கி நம்மை வழிநடத்தக்கூடியது என்பதுதான் உண்மை. ஆனால் இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு குழப்பம் ஏற்படலாம். ஆமா ஃபாதர், என்னுடைய இதயம் பாதையோரத்து நிலமாக தான் இருக்கு. இல்ல என்னுடைய என்னுடைய இதயம் என்பது பாறை நிறைந்த ஒரு இதயமாக இருக்கிறது. இல்ல ஃபாதர், என்னுடைய இதயம் முட்கள் அதிகம் நிறைந்த ஒரு இதயமாக இருக்கிறது அப்படி என்று இந்த 3 நிலங்களில ஏதாவது ஒரு நிலத்தை நம்முடைய இதயமாக நம்ம நினைத்து கொண்டு, சரி கடவுள் விட்ட வழி நம்ம என்ன பண்ண முடியும், இதுக்கு மேல என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படி என்கிற ஒரு ஆன்மீக தளர்ச்சியில இருந்துதான் நல்ல நிலமாக நம்முடைய இதயங்களை மாற்ற முயற்சி செய்வதில்லை. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி என்னவென்றால், நம்முடைய இதயம் முதல் 3 வகையான இறை வார்த்தை பலனளிக்காத இதயமாக இருந்தாலும் நிச்சயமாக நம்முடைய இதயத்தை பண்படுத்தப்பட்ட இதயமாக மாற்ற முடியும். நம்முடைய இதயத்திலும் விளைச்சலை தரக்கூடிய இதயமாக நம்மை மாற்ற முடியும் என்பதற்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயே பல உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். அருட்சகோதரி ராணி மரியாவை பற்றின, அவருடைய மறைசாட்சியத்தை பற்றின திரைப்படம் ஒன்று சமீபத்துல வெளியாகி இருந்தது. அதுல அருட்சகோதரி ராணி மரியாவை கொலை செய்தவரே சாட்சியம் பகர்ந்து, கல்லான என்னுடைய இதயம், முட்கள் நிறைந்த என்னுடைய இதயம் இன்றைக்கு பண்படுத்தப்பட்ட இயேசுவுக்கான இறை வார்த்தையை தியானிக்கிற, இறை வார்த்தையின்படி வாழ்கிற ஒரு இதயமாக மாறி போனது என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது கிரஹாம் ஸ்டெயின் மற்றும் அவருடைய குடும்பத்து பிள்ளைகளை உயிரோடு எரித்து கொன்ற தாரா சிங் என்பவரும் இன்றைக்கு தன்னுடைய இதயத்தை மாற்றி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதராக வாழ்கிறார் என்கிற ஒரு செய்தியை நம்ம வாசித்தோம். அன்புமிக்கவர்களே, இப்படியாக இயேசுனுடைய கல்வாரி பலியில அந்த இறுதி நேரத்துல கூட ஒரு கல்வன் இயேசுனுடைய வார்த்தை கேட்டு மனமாறிய நிகழ்ச்சியை நம்ம விவிலியத்துல வாசிக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய இதயம் இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு இதயமாக இருந்தாலும், இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பலனளிக்காத ஒரு இதயமாக இருந்தாலும், நம்முடைய இதயம் இறை வார்த்தையை மகிழ்ச்சியோடு கேட்டு அதை நம்முடைய உள்ளத்துல தாங்குகிற ஒரு இதயமாக இருந்தால், நம்முடைய இதயம் என்பது இறை வேண்டல் மூலமாக அந்த இதயத்தை பண்படுத்தக்கூடிய ஒரு இதயமாக இருந்தால், நம்முடைய இதயம் என்பது ஒருத்தல் முயற்சிகளால் இன்னும் நம்முடைய இதயத்தை பண்படுத்தக்கூடிய ஒரு இதயமாக மாறுகிற பொழுது, நம்முடைய இதயம் என்பது மன மாற்றத்தின் வழியாய் கல்லாய் போன இந்த இதயத்தை இறை வார்த்தை பலனளிக்கக்கூடிய ஒரு இதயமாக மாற்றுகிற பொழுது, தாயாம் திருவாவை நமக்கு கொடுத்திருக்கிற அருட்சாதனங்களை மிக சிறப்பான விதத்திலே கொப்பரு மற்றும் நற்கருணை என்கிற இந்த அற்புதமான அருட்சாதனங்களை நம்முடைய வாழ்வாக்குகின்ற பொழுது, கல்லான இந்த இதயம், முட்கள் நிறைந்த இந்த இதயம், பலனளிக்காத இந்த இதயம் இயேசுவுக்காய் பண்படுத்தப்பட்ட ஒரு நிலமாக, பலன் தருகிற ஒரு நிலமாக மாறும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்காக சொல்லித் தருகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்முடைய இதயம் இயேசுவுக்காய் இறை வார்த்தையில் பலனளிக்கிற ஒரு இதயமாக மாற்றிட இறைவனிடத்துல மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.